நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. Plan your next summer escape with Grand Royal Tours. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. மேசராசியை பொறுத்தும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதே நேரத்தில் இவங்க இந்த அவங்க விட்ட பணம் சேமிப்புகள் இருக்குது அப்படின்னா அதை பணமாக வச்சுக்காம ஏதேனும் சொத்து இல்லை நகை இந்த மாதிரி விஷயங்கள்ல அதை போடும் பொழுது பெரிய அளவு நஷ்டங்கள் வராது. டிலே ஆகுதுன்னு கவலைப்படாதீங்க சார். எல்லாரும் இன்னைக்கு ரிஷபராசி கவலைப்படுறது என்னன்னா, எனக்கு ஒன்றுமே நடக்கலை, எல்லாம் சொல்கிறாங்க, எல்லாத்துலேயும் பிரச்சனை தான் இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு உயர்வு கொடுத்துரும். என்னதான் முயற்சி பண்ணாலும் நம்ம நினச்சி அடைய முடியலேன்ற வருத்தத்தோடவே இருக்க வேண்டிய சூழல். நான் எல்லாரும் டெவலப் ஆகிட்டாங்க, அதை மற்றவனுக்குலாம் ப்ரமோஷன் வந்துடும், இவனுக்கு வர்றது டிலே ஆகும். ஆனால் ஒரு சிம்பிளான காரணமாக இருக்கும். பச்சை பாம்பு பார்த்துட்டு வந்தால் அது பார்த்துட்டு வந்தாங்களே, புதன்கிழமை போயிட்டு அதை பார்த்துட்டு வந்தாங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம், ஒரு பெரிய பாசிட்டிவ் நடக்கும். 12ல் குரு இருக்குது, பண விரயத்தை கொடுக்கும். அப்புறம் ஜென்மத்துக்கு வரும்போது மென்டல் டென்ஷன் கொடுக்கும். 2ல் இவங்க தேவையில்லாமல் லூஸ் ஸ்டாக் விடுறதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஜென்மத்தில் இருக்கிறவங்க நைட்லாம் தூக்கம் வராது, எப்பயுமே யோசிச்சுட்டே இருப்பாங்க. என்னடா கவலை மனசுக்குள்ள பேசாமல் விரக்தி வந்துடும். மட்டன் சூப் இருக்கு இல்லையா, மட்டன் கால் போட்டு சூப் வந்துடும். அது கால் போட்டு அது சண்டே வாங்கி இவங்க சாப்பிட்றோம். ரெகுலராக சண்டே சாப்பிட்டே வாங்க. ரெகுலராக சண்டே தானம் பண்ணணும். ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் தான் அவங்களால பிரச்சனை வரக்கூடிய நிலை. வியாபாரிகள்னால் அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல அவங்க பணியாட்களால் பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த பார்ட்னர்ஷிப்பில் இருந்தால் எப்படி இருந்தாலும் அவங்க ஏமாற்றிடுவாங்க. அதனால் அவங்க ஜாதகம் எப்படின்னா இருக்கட்டும், பார்ட்னர்ஷிப்பில் அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த நேரத்தில் இந்த 2.5 வருஷம் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்படி இருந்தாலும் ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். மனசு எப்பவுமே ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கும், எதுலையுமே முடிவு எடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழல்லே இருந்திருப்பாங்க, எல்லாத்தையுமே தள்ளி போட்டுட்டே வருவாங்க. ஒரு தெளிவில்லாத மனநிலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். சரி, இப்போ என்ன நடக்கும் சார்? இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும். இந்த தடைகள் சந்திச்சிருப்பாங்க. இப்போ 5ஆம் இடத்துக்கு சனி போகலாம். ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். ஆனாலும் எதுலையுமே முடிவெடுக்க முடியாத நிலை, மனக்குழப்பம் அதிகமாகிறது, எதுவும் எண்ணம் ஓடிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வர்றது, குழந்தைகள் உடல்நல பாதிப்பு, குழந்தைகளால் மன கசப்புகள் வர்றது, குழந்தைங்க நட்பு வட்டங்களுக்கு தப்பாக அமைகிறது, அவங்களால பிரச்சனைகள் வர்றது, ஷேர் மார்க்கெட்டில் ப்ராப்ளம் வர்றது, லவ் ப்ராப்ளம் வருது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்புன்றவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அது 7.5 சனியில் என்னென்ன நெகட்டிவ் கொடுத்தாரோ அதெல்லாம் மாற்றிட்டு போயிடுவார். ஸோ அந்த மாதிரி அதாவது எப்பயுமே நம்ம எதுக்காக ஒரு இழப்பு வருதுன்னா அதுக்கு 1000 காரியங்கள் தான். அந்த இழப்பை கொடுக்கறது பிளானட் தான். இப்போ ஒரு பைந்தாங்கோழி மகர ராசினா இவங்க சரியான பைந்தாங்கோழிங்க அப்படின்னு சொல்கிறவங்க கூட திடீர்னு அது சாது மிரண்டால் காடு கொள்ளாது இல்லையா, அந்த மாதிரி அவங்க ஒரு தைரியசாலியாக மாறிடுவாங்க. ஓகேங்களா? அதனால நினச்சத பணமே இல்லை சார் அப்படின்னா பணம் பெருசாக பணம் கொட்ட ஆரம்பிச்சிடும். மெரினா பீச்சுக்கு போயிட்டு பாதாம் பால் குடிச்சிக்கிட்டு கேஸ் பலூன் தெரியுமா உங்களுக்கு, அந்த கேஸ் பலூனை பறக்க விடணும். இது சூப்பரான பரிகாரம். நிச்சயமாக இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்ற கேள்வியே கிடையாதுங்க. இது 100% லாஜிக், 100% ஒர்க் அவுட் ஆகும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியம். அதே நேரத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் வரும். ஒரு பெரிய நம்மளால் தூக்க முடியாத ஒரு பாறாங்கல்லை தூக்கி தலைமையில் தான் அதை இறக்கவும் மாட்டான். ஏன்னா சனி 2.5 வருஷம் தலைமையில் ஒரு பெரிய வெயிட் வச்சுருந்தா எப்படி இருக்கும்? சனி உட்காந்து அழுத்தி பிடிச்சிக்குவாங்கல்ல, அதுவும் அது இரும்பு வெயிட். கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் அவங்க கிட்ட வருகின்ற 2026க்கான சனி பயிற்சியில யார் யாருக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, எதுல போய் சிக்கிக்க போறோம் அப்படிங்கிற குழப்பமெல்லாம் இருக்கும். அந்த குழப்பத்துக்கு தீர்வு காண்ற மாதிரியான விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். ஸோ தொடர்ந்து எல்லாருக்குமே மிக ஆர்வமாக இருக்கும் 2026 சனி பயிற்சி எப்படி இருக்கும், என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும், சனியை போல் கொடுப்பவனும் கிடையாது, கெடுப்பவனும் கிடையாது. எல்லாரும் சனீஸ்வர பகவானை பார்த்தா பயப்படுவாங்க. ஐயோ சனீஸ்வரருக்கு ஏதாவது குறை வச்சிருவோமோ, நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோ. ஆனா சனி ரொம்ப சாந்தமானவர், அமைதியானவர், ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி ஆட்களுக்கு தெரியும். ஸோ சனி பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரக்கூடிய சனி பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும், வாக்கியம் மூலமாக வருகிறதா, திருக்கணித மூலமாக வருகிறதா அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லுங்க. பஞ்சாங்கத்துல 2 வகையான பஞ்சாங்கம் இருக்குங்க. அதுல திருக்கணிதம் 1, வாக்கியம் 1. இந்த திருக்கணிதம்ன்றது நம்ம பிற்காலத்தில் அதை ரிசர்ச் பண்ணி எங்கெங்கே பிளானட்டரி மிஸ்டேக்ஸ் வருதோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணது. வாக்கியம் அப்படின்றதும் அந்த காலத்தில் பாடல்கள் இருக்கு இல்லையா,
சித்தர்கள் எழுதி வச்ச பாடல், அந்த மாதிரி முன்னாடி எழுதி வச்ச பாடல்களை பேஸ் பண்ணி இன்னைக்கும் அந்த கால்குலேஷன் மட்டும் பார்த்து பண்றது. திருக்கணிதம் வந்து அது ரியாலிட்டிக்கும் இதுக்கும் அந்த வாக்கியத்தை எடுத்து ரியாலிட்டிக்கும் இதுக்கும் மேட்ச் பண்ணி அதில் சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணது தான் திருக்கணிதங்க. திருக்கணிதம் கடந்த வருடம் 2025 ஏப்ரல்லேயே சனி பயிற்சி முடிஞ்சதுங்க. ஓகேங்களா. இப்போ வாக்கியப்படி வருது. இப்போ வர்றது வாக்கியப்படி. ஆனா ஆலயங்கள், அதாவது வந்து புராதன ஆலயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆலயங்கள்லாம் திருக்கணித பஞ்சாங்கத்தை விட வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா. அப்போ திருநள்ளாருடைய சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி, ஏன்னா போன வருடம் திருநள்ளாறுலாம் இது பண்ணலைங்க. ஆனா திருக்கணிதப்படி நடந்தது, பலன்கள் மட்டும் தான் எல்லாமே, எல்லா மீடியால எழுதுறது மீடியாலாம் வந்தது. இப்போ வர்றது வந்து திருநள்ளாறுல நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியோட பலன்கள்ங்க. இப்போ மார்ச் மாதம் 2026 6ஆம் தேதி நடக்கக்கூடிய சனி பயிற்சியில ராசியின் அதிபதியான மேச ராசிக்காரருக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், எதுல அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும்? இப்போ நடக்கக்கூடிய சனி பயிற்சி வந்து கும்ப ராசியிலிருந்து மீனத்துக்கு வருதுங்க. மீனத்துக்கு வரும்போது மேஷ ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது மேச ராசிக்கு 7.5 சனியாக மாறுது. 7.5 சனியாக 12ஆம் இடத்துல சனி போகணும். இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல இருந்து நினைச்ச காரியங்கள்ல வெற்றி, எடுக்கும் முயற்சிகள்ல வெற்றி, பொருளாதார மிகப்பெரிய உயர்வெல்லாம் கொடுத்திருப்பார். இப்போ 12க்கு வரும் பொழுது அவங்க ஜாதகத்துக்கு 7.5 சனியாக பிடிக்க போறார். 7.5 சனியாக பிடிக்கிறார் அப்படின்னா எடுக்கும் முயற்சிகள்ல தடைகள், பிரச்சனைகள், அதே நேரத்துல வீண் வம்பு வழக்குகள், உறவினர் நண்பர்களால பிரச்சனைகள், யாரையுமே இவங்க இந்த காலகட்டத்துல நம்பக்கூடாது. அதே மாதிரி நிறைய பிரச்சனைக்குள்ளாகிறது. நானும் பல வருட ஜோதிட அனுபவத்துல சொல்றேன். நான் 15 வயசுல இருந்து ஜோசியம் படிக்கிறேன். அப்ப இருந்து நான் பாக்குறேன், ஜாமீன் கையெழுத்து போடுவாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்ல ரிலேஷன்ஸுக்கோ ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிட்டு, சார் அவன் ஜாமீன் கையெழுத்து போட சார், கடன் வாங்கின அர்ஜென்ட்டாக கேட்டான், நம்ம வந்து நட்புன்ற ரீதியிலோ இல்லை உறவுகள் ரீதியிலும் ஜாமீன் கையெழுத்து போட சார், கடன் எல்லாம் பணம் வாங்கிட்டான் ஓடி போயிட்டான் சார் அப்படின்றாங்களே, அந்த மாதிரி ஜாமீன் கையெழுத்து போட்டு பிரச்சனையில மாட்டுறது. ஓகேங்களா. மற்றவர்களுக்காக உதவி செய்ய போய் உபத்திரவத்துல மாட்டுறது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இந்த 7.5 சனியில் இருக்கிறவங்க தான் ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி ஏதாவது புதுசா பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அந்த நேரத்துல எல்லாம் பிரச்சனை, அந்த நேரம் பார்த்து கரெக்டா ப்ராப்ளத்துல போய் மாட்டிக்கும். அந்த நேரத்தில் ஒரு பெரிய நஷ்டம் வந்துடும். இவங்க அப்பதான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் காலியாகும். ஸோ இது எல்லாமே 7.5 சனியால வர்றது தாங்க. அதனால இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். மேசராசிக்காரங்க யாரையுமே நம்பக்கூடாது. உறவினர்களோ நண்பர்களோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தா அவங்களை பயன்படுத்திக்க தான் பார்ப்பாங்க. 11ஆம் இடத்துல இருக்கும்போது இவங்க ரொம்ப டாமினேட்டடா இருந்திருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நம்பிக்கை துரோகம் எல்லாம், இப்போ 12க்கு சனி வந்தோடனே நம்பிக்கை, தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடிய சூழல், இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதாவது வந்து எப்பயுமே பிரச்சனை வந்து இதை எப்பயுமே நம்ம நெகட்டிவா சொல்றாங்க அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா நமக்கு பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாதான் அந்த பிரச்சனை தப்பிக்கிறதுக்கு வழி தெரியும். ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்குன்னா கவனமா இருந்துட்டு போகலாம் இல்லையா. அதனால வந்து இது வந்து கொஞ்சம் மேசராசியை பொறுத்தும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதே நேரத்துல இவங்க வந்து இந்த அவங்க கிட்ட பணம் சேமிப்புகள் இருக்குது அப்படின்னா அதை வந்து பணமா வச்சுக்காம ஏதேனும் சொத்து இல்ல நகை, இந்த மாதிரி விஷயங்கள், வீடு கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல அதை போடும் பொழுது பெரிய அளவு நஷ்டங்கள் வராது. இல்லைன்னா அதே மாதிரி ஏதாவது உடல்நிலை பாதிப்பு வந்தா உடனடியாக அவங்க மருத்துவரை பார்த்து அதை சரி பண்ணிக்கிறது நல்லது. நாளைக்கு பார்த்துக்கலாம் அது பெருசாக போயிட்டு நிற்கும். ஸோ இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். உடனே பயந்துடக்கூடாது. ஏன்னா மேசராசி அதாவது வந்து நம்ம விழிப்புணர்வு தான் ஏற்படுத்துறது தான் ஜோதிடம். ஓகேங்களா. உடனே பயந்துடக்கூடாது. ஏன்னா சில பேருக்கு வந்து 7.5 சனியும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடி பார்த்தீங்கன்னா அவர் அந்த நல்ல பிரபலமானது எல்லாராலும் பேசப்பட்டதே வந்து 7.5 சனி காலத்தில் தான். விருச்சிக ராசிக்கு 7.5 சனி வரும் காலத்தில் தான் அவர் பிரதமரே ஆகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவரோட ஜாதகத்துல தசா புத்திகள் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால 7.5 சனியா அவர் ஒன்றும் பண்ண முடியல. அதே மாதிரி சின்ன சின்ன விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருந்தது. ஓகேங்களா. அதனால வந்து நமக்கு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை சரி பண்ணிக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். அதுக்காக உடனே டிப்ரெஷனுக்குள்ள போயிடக்கூடாது. அவங்க தனிப்பட்ட ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருந்தால் பிரச்சனைகள் சின்னதா இருக்கும். தனிப்பட்ட ஜாதகத்துல திசா புத்திகள் இருக்கு, அதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தால் பிரச்சனைகள் சின்னதா இருக்கும். தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லைன்னா இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் பெருசா இருக்கும். அவ்வளவுதான். ஓகே. இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கு? இதுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க ட்ரெயின் பார்த்துருப்பீங்க, ட்ரெயின் பொம்மை பார்த்துருப்பீங்களே, அந்த மாதிரி ட்ரெயின் பொம்மையை தண்டவாளத்துல ட்ரெயின் போற மாதிரி பொம்மை இருக்கும். அந்த மாதிரி ட்ரெயின் பொம்மையை வாங்கி அவங்க வீட்டுல எப்பயுமே அவங்க பார்வை, அதாவது மேக்சிமம் அவங்க டைம் எங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்களோ வீட்டுல வைக்கிறதோ இல்ல ஆபீஸ்ல இருக்கிற இடத்துல அந்த மாதிரி ஒரு பொம்மையை வச்சுக்கிறதோ அவங்க வந்து ஒரு சிறந்த பரிகாரமா இருக்கும். அது இரும்புல வைக்கும். ஆமா, அதை இரும்புல வைக்கும் போது இன்னும் சூப்பரா இருக்கும். ஓகே. அந்த ட்ரெயின் பொம்மையை வாங்கி
பார்க்கணும், அதை பார்த்துட்டே இருக்கணும். அது வந்து நம்ம கண்ணில் படுற மாதிரியே இருந்துட்டு இருக்கணும். இந்த மாதிரியான பரிகாரங்களும் இருக்குமா? கண்டிப்பா இதெல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அதாவது வந்து எப்பயுமே வந்து நான் ஓப்பனாக சொல்றேன், எல்லா ஜோசிக்காரங்க வந்து சில பேர் குறிப்பிட்ட இந்த கடவுளை போய் வணங்குங்க, இந்த கடவுளை போய் வணங்குன்னுவாங்க. சரி, எத்தனை பேருக்கு அந்த கடவுளை வணங்கி அது சரியா இருக்கு? அது கொஸ்டின் மார்க். அதாவது வந்து ஜோதிடத்தை வந்து ஒரு கடவுளோட மட்டுமே கனெக்ட் பண்றது, அது வந்து அறிவியல் பூர்வமானது கிடையாது. ஜோதிடம் வந்து ஒரு விஞ்ஞான பூர்வமானது. ஓகேங்களா? அது வந்து நீங்க இப்போ நான் சொல்லியிருக்கிறதுக்கான ரீசன், இப்போ 12ஆம் இடம் அப்படின்றது வந்து பயணம். ஓகேங்களா? சனின்றது இருப்பு பாதை எதுல இருக்கு? ட்ரெயின்ல தான் இருக்கு. அங்க எடுத்து அதை வச்சோம்னா அந்த சனியோட நெகட்டிவ் எஃபெக்ட் குறைஞ்சிரும். ஸோ 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரக்கூடிய சனி பயிற்சி ரிஷபராசிக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும்? எதுல அவங்க ரொம்ப 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 கவனமா இருக்கணும்? ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து சனி பகவான் 10ஆம் இடத்துல இருந்தாரு, இப்போ 11ஆம் இடத்துக்கு வராருங்க. 11ஆம் இடத்துக்கு எந்த கிரகம் வந்தாலும் நன்மையை செய்யும், அது ஒரு பொதுவான விஷயம். அப்படியே இந்த சனி பகவான் 11ஆம் இடத்துல இருந்தாலும் சனி வந்து 3ஆம் பார்வையா ராசியை பார்க்குறார். அது வந்து அதாவது எப்பயுமே சனியோட பார்வை வந்து தீமையை தான் தரும். அப்படின்ற பட்சத்தில் இவங்களுக்கு வரக்கூடிய அம்சங்கள், அவங்க வரக்கூடிய அதாவது 11ஆம் இடத்துல சனி பகவான் வந்து செய்யக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்த்தா நிறைய இருக்கு. அது கொஞ்சம் டிலே ஆகும். இப்போவே நிறைய பேர் நீங்கள் கேட்டுட்டு இருப்பாங்க, சார் சனி 11 தான் சூப்பராக இருக்கும், நீங்கள் நானும் கஷ்டப்பட்டு. ஆனால் சனி போக போக, அதாவது வந்து முதல்ல ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரகிளை கொடுத்தாலும் அந்த 11ஆம் பாவத்துக்குள்ளேருந்து வெளியே போகிறதுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படுத்துவார். அப்படின்னும் போது நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுது, லட்சியங்கள் நிறைவேறுவது, அப்புறம் பொருளாதாரங்களில் மிகப்பெரிய உயர்வுகள், மக்களிடையே பிரபலம் ஆகிறது, திடீர் பணக்காரலாம் சொல்றாங்க இல்லையா, திடீர் யோகம். திடீர்னு வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, திடீர் ஏதோ ஒரு வாய்ப்பு தான் உங்களை டக்குன்னு தூக்கி விட்டுரும். அந்த விபரீத ராஜயோகம் சொல்லுவாங்க. விபரீத ராஜயோகம் வந்து அது வேறங்க. சரி, இது வந்து அந்த அதுக்கு ஈக்குவலன்ட். பட் திடீர்னு ஒருத்தருக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் நடந்து அவர் எல்லாராலையும் பேசப்படக்கூடிய நிலை, திடீர்னு பெரிய அளவு பணம் வரக்கூடிய நிலை, திடீர்னு நல்ல வாய்ப்புகள். ரொம்ப நாளாக சினிமாவில் ஜெயிச்சு விக்ரம் பார்த்தீங்கன்னா 10-15 வருஷமா ட்ரை பண்ணிட்டே இருந்தார் அவருடைய முதல் ஸ்டார்டிங் பீரியட்ல. திடீர்னு பார்த்தீங்கன்னா சேதுல பார்த்தா தூக்கி விட்டுருச்சு. ஸோ அந்த மாதிரி திடீர்னு பல காலமாக கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க திடீர்னு பெரிய ஆள் ஆவாங்க இல்லையா, இதெல்லாம் இந்த சனி 11ல் வரும்போது நடக்குங்க. அதனால வந்து இது ஒரு யோகமான காலகட்டம். கொஞ்சம் டிலே ஆகும், கவலைப்படாதீங்க. சனி 11ல் இருக்கிறதுக்குள்ள மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படுத்துவார். குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, திருமணம் நடக்கிறது, நல்ல தொழில் அமைகிறது, பெரிய லெவலுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. கடைசி வரைக்கும் போகவே முடியாமல் இருந்திருக்கும். திடீர்னு பார்த்தா இந்த 2-2.5 வருஷத்துக்குள்ளே பெரிய பொசிஷன் பெறுவார். அதே ரிஷபராசிக்கு ஜாக்பாட் தான். இது வந்து சூப்பரான டைமுங்க. இருக்குது டிலே ஆகுதுன்னு கவலைப்படாதீங்க சார். எல்லாரும் இன்னைக்கு ரிஷபராசி கவலைப்படுறது என்னன்னா, எனக்கு ஒண்ணுமே நடக்கல, எல்லாம் சொல்றாங்க, எல்லாத்துலயும் பிரச்சனை தான் இருக்குன்னா, அந்த பிரச்சனைகள் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு உயர்வு கொடுத்துரும். ஏன்னா சனி எப்பயுமே நிதானமா தான் வேலை செய்வாருங்க. சனி 11ல் இருக்கிறதுக்கு முதல்ல ஸ்டார்டிங், சனி எப்பயுமே முதல்ல துன்பத்தை தான் கொடுப்பார், இன்பத்தை கொடுக்கவே மாட்டார். சனி புத்தி எடுத்தீங்கன்னா 3 வருஷம் கொன்னுடுவார். அந்த 3 வருஷம் கொன்னதை விட 30 மடங்கு பெருசாக்கி விட்டுருவார் சனி திசையிலேயே. இப்போ முதல்ல ஸ்டார்டிங்ல வரும்போது அடி கொஞ்சம் இருக்கும், பட் இருந்த முடியும் உங்க லெவலில் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உயர்வு கொடுத்துருவார். அதனால கவலைப்பட வேண்டாம். இதற்கான பரிகாரம், குதிரை இருக்கு இல்லையா, குதிரை லாடம்னு ஒன்று இருக்கும். குதிரை லாடம்னா இந்த குதிரை கீழே வந்து அது ஓடுறதுக்காக அந்த கீழே வந்து பதிப்பாங்க. அது வந்து அமேசான்ல நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கணும், குதிரை லாடம். அந்த குதிரை லாடத்தை வந்து நீங்க எங்க இருக்கிறீங்களோ, நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல எப்பவுமே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை வீட்டில் கூட நீங்க மாட்டி வச்சுக்கோங்க. நானே வாங்க மாட்டேன், நான் ரிஷபராசி. சூப்பர். ஓகேங்களா? ஸோ குதிரை லாடத்தை வச்சிங்கன்னா நல்ல பணம் வர ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் இந்த சனியோட அந்த நான் சொன்ன இல்லை, சனி கொடுக்கக்கூடிய நெகட்டிவ் எஃபெக்ட், அந்த நெகட்டிவ் எஃபெக்ட் குறைஞ்சி பாசிட்டிவ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு. ஸோ வீட்டில் ஏதாவது ஒரு செவத்துல மாட்டி வச்சு எப்போ உங்க கண்ணில் படுற மாதிரி மாட்டி வச்சுக்கோங்க. ஓகே, அது இரும்பு தானே சார்? அது வெறும் இரும்பு தான். ஓகே, இரும்புக்கும் சனிக்கும் சம்பந்தம் இருக்கறனால அதை மாட்டி வச்சுக்கோங்க. சுக்கிரன் குதிரை. ஸோ 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரக்கூடிய சனி பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும், அவங்க எதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும்? இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இவ்வளவு நாள் 9ல் சனி பகவான் இருந்ததுங்க. அஷ்டம சனி முடிஞ்சு சில மாற்றங்கள் கொடுத்திருந்தாலும் திருப்தியான மாற்றங்கள் இல்லை. ஸோ இப்போ 10ஆம் இடத்துல சனி பகவான் 10ஆம் இடத்துல வர்றது ஒரு வகையில சில மாற்றங்களை கொடுத்தாலும், அதாவது தந்தை உடல்நிலையெல்லாம் பிரச்சனை இருந்திருக்கும், அதெல்லாம் சரியா இருக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கும் அதெல்லாம் சரியாகும். சில பேர் வந்து கல்வி வேலை வாய்ப்புகள் வெளிநாடு போகிறோம், அதெல்லாம் இந்த 9ஆம் வீட்டில் சனி இருக்கும்போது நடந்திருக்கும். நிறைய பேர் ஃபாரின் போயிருப்பாங்க மிதுனம் லாஸ்ட் 2.5 இயர்ஸில். இப்போ வந்து 10ஆம் இடத்துக்கு வரும்போது இவங்க வந்து அதிகமாக அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்களோ அதில் முன்னேறத்துக்கான வழிகளை வந்து அதிகமாக யோசிப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கான முயற்சிகளை பெரிய அளவு எடுக்குவாங்க.
ஆனால் நிதானமாக நடக்கும். என்னதான் முயற்சி பண்ணாலும் நம்ம நினைச்சு அடைய முடியலேன்ற வருத்தத்தோடவே இருக்க வேண்டிய சூழல். நான் எல்லாரும் டெவலப் ஆயிட்டாங்க, அதை வந்து மற்றவனுக்குலாம் ப்ரமோஷன் வந்துடும், இவனுக்கு வர்றது டிலே ஆகும். ஆனால் ஒரு சிம்பிளான காரணமாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி எந்த விஷயத்தை செஞ்சாலும் இவங்க கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க. அந்த டிலேவை குறைச்சிட்டு வேகமாக செயல்பட ஆரம்பிக்கணும். தாமதம் அப்படிங்கிறது அந்த தாமதத்தை ராசியிலே இருக்கும். தவிர்க்கணும். ஆமா, தாமதத்தை தவிர்த்து வேகமாக செயல்பட ஆரம்பிக்கணும். அதே நேரத்தில் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகிறதே இந்த சனி 10ஆம் இடத்துல இருக்கும்போது ஆஃபீஸ் லேட்டாக போய் நிறைய பேர் திட்டு வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். தொழில் கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆகுறது, அப்புறம் இடம் விட்டு இடம் மாறுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணால் அவங்க எதுலையுமே டிலே பண்ணக்கூடாது. அவங்க செய்கிற வேலையை பர்ஃபெக்டாக பண்ணணும். மற்ற விஷயத்தில் பெருசாக பாதிக்காதுங்க. தொழிலை தவிர பெரிய விஷயத்தில் 10ஆம் இடத்துல சனியும் பெரிய அளவில் வேறு எதுலையும் பாதிக்காது. உறவுகள் நட்புக்குள்ள கொஞ்சம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இவங்க வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கிற மாதிரி இருந்தாவே போதும். 10ஆம் இடத்துல இருக்கிற சனி அவங்கள அடுத்த நிலைக்கு போறதுக்கான படிக்கல்லாக அமையும். ஓகே, இது இவங்களுக்கு ஏதாவது பரிகாரம்? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அனாதை பிணம் இருக்கும் இல்லையா, யாராவது எதுவும் சப்போர்ட் இல்லாம இறந்துருவாங்க. அது அப்படி இல்லைன்னா ரொம்ப புவர் பீப்புளாக இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு வந்து பணத்தை பெறட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு உதவி பண்ணுறது, அனாதை பணம் இருந்தால் அவங்களை அடக்கம் பண்ணுறதுக்கும், புவர் பீப்புளாக இருந்தால் அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கும். அப்புறம் ஒரு முறை வந்து வண்டலூர் ஜூவில் போயிட்டு பச்சை பாம்பு இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு வர்றது. ஒரு புதன்கிழமையில போயிட்டு பச்சை பாம்பு பார்த்துட்டு வர்றது. இது ரெண்டுமே வந்து அவங்களுக்கு சூப்பரான பரிகாரங்க. இது பண்ணால் அவங்களுக்கு இப்போ வரக்கூடிய இந்த சனி 10ஆம் இடத்துல நான் சொன்னேன் இல்லையா நெகட்டிவ், அதெல்லாம் அப்படியே பாசிட்டிவாக மாறும். அதே மாதிரி மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் கிடைக்கும். சூப்பர். இந்த பச்சை பாம்பை பார்த்துட்டு வந்தா, அது பார்த்துட்டு வந்தாங்களே, பார்த்துட்டு வந்தாங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம், ஒரு பெரிய பாசிட்டிவ் நடக்கும் அவங்களுக்கு. உயிரோட இருக்கிற பாம்பு பார்க்கணும். ஆமா, உயிரோடு இருக்கிற பாம்பு பார்க்கணும். முடிஞ்சா அதுக்கு ஏதாவது உணவு கொடுக்க முடியும்னா அந்த பாம்புக்கு என்ன எலியெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதை அவங்க பர்மிட் பண்ணா கொடுக்கலாம். இல்லைன்னா ஒரு புதன்கிழமையில போய் பார்த்துட்டாவது வரணும். ஓகே, இப்ப பாம்பு பார்க்க முடியல அப்படிங்கிறவங்க இந்த புத்து கோயில்ல போயிட்டு சாமி பச்சை பாம்பு தான் சொல்லுவோம். பச்சை பாம்பு தான் பார்க்கணும். கண்டிப்பா உயிரோட இருக்க பாம்பு பார்க்க கூடாது, பச்சை பாம்பு பார்க்கணும். அப்படி முடியல அப்படின்னா அந்த பச்சை பாம்பு போட்டோவையாவது பேக்கெட்ல வச்சுக்கணும். ஒரு மாதிரியான பரிகாரமா இருக்கு சார் இது. இதெல்லாம் 100% ஒர்க் அவுட் ஆகுது. நிஜமாவே 100, அதாவது வந்து எப்பயுமே வந்து லாஜிக் இஸ் இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு சைன் 1+1 2. ஓகேங்களா? அப்பனா இங்க பச்சை பாம்புன்னு சொல்றேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எல்லா காரணத்தையும் நம்ம வெளிப்படையே சொல்ல முடியாது. ஆனா அது வந்து 100% லாஜிக், 100% சயின்ஸ், அப்படி ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் கோயில்கள் சொல்லுவது வந்து பொதுவாக ஜென்ரலாக சொல்கிறாங்களே தவிர, அந்த கோயிலில் போயிட்டு நீங்கள் போயிட்டு இந்த பரிகாரம்லாம் பண்ணிட்டு வந்தீங்களான்னு கேட்டிங்கன்னா, பண்ணிட்டேன், ஒன்றும் தெரியல சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் அப்படி ஒர்க் ஆகும், அடுத்த செகண்ட் ஒர்க் ஆகும். கடக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும்? அவங்க என்னென்ன விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும்? கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு 5 வருடமாகவே கண்டகச்சனி, அஷ்டமச்சனின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கும். லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். முக்கியமாக உறவுகளால் பிரச்சனை, நிறைய பேர் தனித்து விடப்படக்கூடிய சூழல். கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, உறவுகள் அப்பா அம்மா உறவுகள் இவங்களால் தனித்து விட, நண்பர்களால் துரோகம். அதே மாதிரி கெரியரில் வந்து ஹையர் அஃபிஷியல்னால பிரச்சனை, இவங்களுக்கு வர வேண்டிய இன்க்ரிமெண்ட்டோ இல்லை ப்ரொமோஷன் வராமல் போகிறது, அங்கே ஹையர் அஃபிஷியலால் பாலிடிக்ஸ் நடக்கிறது, கொலீக்ஸால் பாலிடிக்ஸ் நடக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். இப்போ அது எல்லாமே சரியாகும். இவங்களுக்கு யாருன்னா ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்த ஹையர் அஃபிஷியல்னா அந்த ஆள் மாறிடுவாப்ல, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவாங்க, இல்லை இவங்க டிபார்ட்மெண்ட் மாறிடுவாங்க. ஓகேங்களா? இவங்களுக்கு ரவுண்டு கட்டி ஆப்பு வச்ச அந்த கொலீக்ஸ் எல்லாம் அவங்க இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவாங்க, அவங்க அடி வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. எப்பயுமே ஒரு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், யாருக்கு ஒருத்தருக்கு அஷ்டமச்சனி நடக்குதோ அவங்கள நீங்கள் துன்புறுத்தினா அவங்களுக்கு அஷ்டமச்சனி முடியும் போது நீங்கள் இருக்க மாட்டீங்க. ரிஃப்ளெக்ட் ஆகிடும் இது. ஆமாம், அஷ்டமச்சனி ஜென்மச்சனி, 7.5 சனியில் ஜென்மச்சனி. இது நடக்கும்போது நீங்கள் யாருக்குன்னா துன்பத்தை கொடுத்துட்டீங்க, அவங்க அந்த நடக்கக்கூடிய ஆட்களுக்கு துன்பத்தை கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த முடியும் போது அவங்க மற்றவங்க இருக்க மாட்டாங்க. அது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், தெரிஞ்சவங்க கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளமாக இருந்திருக்கும், ஹெல்த் இஷ்யூ இருந்திருக்கும், சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும். பட் இப்போ எல்லாமே மாறப்போகுது. எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம், எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி. ஓகேங்களா? உடல் ஆரோக்கியம் மேம்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாறப்போகுது. அதே மாதிரி ஹையர் அஃபிஷியல்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் குறையும். அதில் நான் சொன்ன மாதிரி மாறுறது இதெல்லாம் நடக்கும். கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா 100% போயிடுவாங்க. அவங்க போகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஃபாரின் போயிடுவாங்க. அதே நேரத்தில் ஜாப்ல வேற ஜாப்க்கு சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தால் அதுவும் நடக்கும். ஸோ எல்லா வகையிலுமே ஒரு அற்புதமான காலகட்டமாக இவங்களுக்கு அமைய போகுது. என்ன பிரச்சனை அப்படின்னா, குருவோட சஞ்சாரம் சரியில்லை, ராகு கேதுவோட சஞ்சாரம் சரியில்லை. அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டோம்னாவே போதும். ஏன்னா 12ல் குரு இருக்குது, பண விரயத்தை கொடுக்கும். அப்புறம் ஜென்மத்துக்கு வரும்போது மென்டல் டென்ஷன் கொடுக்கும். 2ல் இவங்க வந்து தேவையில்லாமல் லூஸ் ஸ்டாக் விடுறதை கரெக்ட் பண்ணிக்கணும்.
ஸோ இதை மட்டும் பண்ணிட்டாங்கனாவே இவங்களுக்கு வந்து இந்த சனி பகவானுடைய பாசிட்டிவ் எஃபெக்ட், அதாவது வந்து சனி எப்பவுமே கெடுத்தாலும் அப்படியே விட்டுட்டு போக மாட்டார், அது பெருசாக கொடுத்துட்டு தான் போவார். அதனால வந்து இது வந்து ஒரு அற்புதமான காலகட்டம், இதை பயன்படுத்திக்கிட்டாவே போதும். இவங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கு? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா பீச்சில் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி, சனிக்கிழமையில பீச்சுக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றது, ஐஸ்கிரீம் தானம் பண்றது, இது வந்து ஒரு சூப்பரான பரிகாரம். இது நம்ம ஆளுங்க ஈஸியா பண்ணுவாங்க சார். இது இல்ல சூப்பரான பரிகாரம், இது 100% அப்படியே ஒர்க் அவுட் ஆகும். இல்ல நிஜமாவே கேக்குறேன், இதெல்லாம் இந்த பரிகாரங்கள்லாம் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுமா? 100% ஒர்க் அவுட் ஆகும். போன ஒரு மாதத்துக்கு முன்னாடி, ஒரு மாசத்துக்கு முன்னாடி நாமக்கல்ல இருந்து ஒருத்தர் கால் பண்ணார். அவர் வந்து சார் ஒரு வருஷம் ஆகும் சார் ஒழுங்கா தூங்கி, நைட்ல தூக்கமே வர மாட்டேங்குது, மனசு ஒரே கவலையா இருக்குது, டாக்டர்கிட்ட போய் சொன்னாலும் தூக்க மாத்திரை கொடுங்க, தூக்க மாத்திரை வந்து நிறைய சாப்பிடக்கூடாது, நீங்க பகல நல்லா ஒர்க் பண்ணுங்க, நைட்ல நல்லா தூக்கணும் அப்படின்னு சொல்றாரே தவிர நான் தூங்கின பாடல் சார், மனசுல கவலை ஓடிட்டே இருக்குன்னாரு. நான் வெறும் நீல கலர் ரிப்பன் வாங்கி கட் பண்ணி போடுங்க சார் அப்படின்னு. நீல கலர்ல ரிப்பன், இப்போ நீல கலர் ரிப்பன், இந்த ஷர்ட் இருக்குல்ல இந்த கலர்ல ரிப்பன் வாங்கி அதை கட் பண்ணி போடுங்க சார் அப்படின்னு. 15 நாள் சார் நல்லா தூங்குறேன் சார் அப்படின்ற. ஸோ பரிகாரங்கள் அப்படின்றது, அதாவது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். கண்டிப்பா. ஓகேவா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து புராண காலத்துலேருந்தே நடக்குது. இப்போ வந்து சிவபெருமானும் பார்வதியும் இந்த உலகத்தை யார் முதல்ல சுற்றிட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து அந்த பழம் ஞான பழத்தை கொடுக்குறேன்னாங்க. ஓகேவா? முருகப்பெருமான் அவர்கிட்ட வீரம் இருக்குது, அவரால் முடியும், மயில் இருக்குது, சுற்றிடுவார். விநாயகர் பெருமான் சுத்த முடியாது இல்லையா? அங்கே ஞானம் தான் வேலை செஞ்சுது. என்னது உலகன்றது அப்பா அம்மா தான் அப்படின்னு அவங்கள சுற்றிட்டு. அப்போ இதில் என்ன தப்பு இருக்கு? சனி பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்தும், என்ன விஷயத்துல அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும்? இந்த சனி பயிற்சி இந்த சிம்ம ராசிக்காரங்களை பார்க்கும் பொழுது, அதாவது வந்து சிம்ம ராசிக்காரங்களை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அவங்க எப்பயுமே தைரியமானவங்க, கம்பீரமானவங்க, ஆளுமை திறன் அதிகமாக உடையவங்க. ஸோ அவங்க டைரெக்டாக எந்த விஷயத்துலையுமே இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்க நேம் ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்னு அடுத்தவனை வச்சு வேலை வாங்கக்கூடிய ஆட்கள். ஓகேங்களா? இப்போ சூரியன் சென்டராக இருந்துக்கிட்டு அது எல்லாத்தையும் இயக்கும், ஆனால் யாருக்கும் தெரியாது அதான் இயக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் யாருன்னா சிம்மம். ஓகேங்களா? ஸோ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னா, அந்த கேரக்டரே அடி வாங்கிடுச்சு பயங்கரமாக. இவங்க பண்ணுற எல்லா தப்புகளும் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? இவங்க ஆளுமை திறனே கேள்விக்குறி ஆகி போச்சு. ஏன்னா சனி டைரெக்டாக பார்த்துட்டார். ஏன்னா சனி எப்பயுமே சூரியனை வச்சு செய்வார். ஸோ அந்த மாதிரி சனியோட பார்வை ஏற்கனவே 7ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது எடுத்த முயற்சிகளில் தடைகள், பிரச்சனைகள், கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, பார்ட்னர்ஷிப் வந்து நிறைய பேர் வந்து சார் கூட 10-15 வருஷமா எங்களோட பார்ட்னர்ஷிப்ல இருந்தான் சார், எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிட்டான் சார் அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் வர்றதெல்லாம் இவங்களுக்கு சிம்மராசிக்காரங்க இப்போ நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். போய் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணால் ஹெல்த் ப்ராப்ளம் என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துட்டு இருக்கு. இப்போ அஷ்டம சனியாக வருது. அஷ்டம சனியும் இன்னும் கொஞ்சம் சிவியர் தான். அப்படின்னும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் வரும், உறவுகளால் நண்பர்களால் பிரச்சனைகள் வரும், யாருடைய உதவியும் கிடைக்காம தனித்து விடப்படக்கூடிய சூழல், இவங்களுக்கு எதிரான விஷயங்கள் எல்லாம் நல்லா நடக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி கெரியரில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வந்து ஹையர் ஆஃபீஸ்னாலையும் கொலீக்ஸ்னாலையும் பிரச்சனை வர்றது, இவங்க பண்ணுற சின்ன சின்ன தப்புகளையும் பெரிதாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள், இவங்க பெரிய பாலிடிக்ஸில் மாட்டிக்கிட்டு படாத அவஸ்தைப்படுறது, ஸோ ஜாபை விட்டு போயிடலாம் அப்படின்ற சூழல் வர்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜூன் மாதம் வரைக்கும் பெரிய அளவு பிரச்சனை இருக்காது. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் 12ல் சனி வந்துடுது, அதனால 12ல் குரு வந்துடுது. குரு வர்றதுனால இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாகும். அதே மாதிரி ஜென்மத்தில் கேது இருக்குது. ஜென்மத்தில் கேதுனா நைட்லாம் தூக்கம் வராது, எப்பயுமே யோசிச்சுட்டே இருப்பாங்க. என்னடா கவலை மனசுக்குள்ள வந்து பேசாமல் விரக்தி வந்துடும். பேசாமல் ஜாப் விட்டு போயிடலாமா, நம்ம லைஃப் இப்படி தானா அப்படின்ற ஒரு பயம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குங்க. இதுக்கு வந்து நம்ம நார்மல் பரிகாரம்னாலும் எப்பயுமே அவங்க சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு ரெகுலராக வச்சுக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குங்க. வித்தியாசமான பரிகாரம் அப்படின்னா மட்டன் சூப் இருக்கு இல்லையா, மட்டன் சூப், மட்டன் கால் போட்டு சூப், அது கால் போட்டு அது வந்து சண்டே வாங்கி இவங்க சாப்பிட்றோம். ரெகுலராக சண்டே சாப்பிட்டே வாங்க. ரெகுலராக சண்டே வந்து தானம் பண்ணணும். ஒரு 9 பேருக்காவது, மினிமம் ஒரு 9 பேருக்காவது தானம் பண்ணணும் மட்டன் சூப்பை. இதுவே வந்து ஆனால் அதில் கால் எலும்பு இருக்கிற சூப்பாக இருக்கணும். ஆட்டுக்கால் சூப்பாக இருக்கணும். நீங்கள் மட்டன் சூப்புன்னே வெறும் கறி போட்டு சூப் கொடுக்குறாங்களே, அது பண்ணக்கூடாது. ஆட்டுக்கால் சூப் வாங்கி அதை இவங்க சாப்பிட்ணும். ஒரு 9 பேருக்கு தானம் பண்ணணும் ரெகுலராக சண்டே. இது வந்து சூப்பராக ஒர்க் ஆகுங்க. நிஜமாக இதை பண்ணிட்டீங்கன்னாவே ஒரு 3 மாதத்துலேயும் உங்களுக்கு அதாவது அந்த பெரிய அழுத்தம் வந்து ரிலீஃப் ஆயிடும். கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும், என்னென்ன விஷயத்துல அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்? இந்த கன்னிராசிக்காரர்களை பார்த்தோம்னா கடந்த ஒரு சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்தார் ஒரு கடந்த காலங்களில்.
எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம் கிடைச்சிருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள்லாம் கிடைச்சிருக்கும். ஆம், புதிய புதிய விஷயங்கள், அதாவது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்வுகள் கிடைச்சிருக்கும். ஒரு விஷயத்தில் வந்து பிரபலம் அடைய சூழல், எல்லாருக்கும் தனக்கு தெரியக்கூடிய சூழல், முக்கிய விஐபிகள்லாம் காண்டாக்ட் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடந்த காலங்களில் அவங்களுக்கு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இப்போ ஒரு வருடமாக மட்டும் அவங்களுடைய கெரியரில் கொஞ்சம் அடி வாங்கக்கூடிய சூழல், போன ஏப்ரல்ல இருந்து கொஞ்சம் அந்த குரு 10ல் இருக்கனால கொஞ்சம் அடி வாங்கக்கூடிய சூழல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ சனி பகவான் வந்து 7ஆம் இடத்துக்கு வர்றார். 7ஆம் இடத்துல வர்றது கண்டக சனி அப்படின்னு சொல்லுவோம். கண்டக சனினா சனி டைரெக்டாக அவங்க ராசியை பார்க்குறார். அப்படின்னா எதிர்மறை சிந்தனைகள் அதிகமாகும், நெகட்டிவ் தாட், ஒரு பய உணர்வு வந்துடும். கணவன் மனைக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய நிலை, வெளியாட்கள், அதாவது வந்து இவங்களுடைய ஃபேமிலிக்குள்ள வந்து வெளியாட்கள் தொடர்புனா அவங்களால பிரச்சனைகள் வரக்கூடிய நிலை, பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்னா அவங்களால பிரச்சனை வரக்கூடிய நிலை, வியாபாரிகள்னா அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல அவங்க பணியாட்களால் பிரச்சனைகள் வருது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த பார்ட்னர்ஷிப்பில் இருந்தால் எப்படி இருந்தாலும் அவங்க ஏமாற்றிடுவாங்க. அதனால வந்து அவங்க ஜாதகம் எப்படின்னா இருக்கட்டும், பார்ட்னர்ஷிப்பில் அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த நேரத்தில் இந்த 2.5 வருஷம் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்படி இருந்தாலும் ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே நேரத்தில் 10ல் வந்து குருவோடு இருக்கிறனால இந்த ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் டஃப் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரையும் பகச்சிக்க வேண்டாம். உறவுகள் நட்புகளோட ஓரளவுக்கு அவங்கள முழுசாக நம்பாமல் ஒரு லிமிட்டாக இருந்துக்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்குங்க. கன்னி ராசிக்காரர்கள் யாரையுமே நம்பக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. ஸோ இதற்கு பரிகாரம் ஏதாவது இருக்கு? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இளையராஜா சாங்ஸ் இருக்கு இல்லையா, ஆஹா, இளையராஜா சாங்ஸ் வந்து தினமும் கேட்கலாம். ஆஹா. மெயினாக புதன்கிழமையில கேட்டே ஆகணும். இளையராஜா சாங்ஸை புதன்கிழமை இல்லை சனிக்கிழமையில கேட்டே ஆகணும். மற்ற நாள் நீங்கள் கேட்கறது கேட்காது உங்கள் விருப்பம். புதன்கிழமை சனிக்கிழமை இளையராஜா சாங்ஸ் கேட்டே ஆகணும். அதுக்கப்புறம் சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் இருக்கு. ஆமா சார். அந்த படத்தை வந்து வீக்லி ஒன்ஸு இல்லை மந்த்லி ஒன்ஸு பார்த்துட்டே வாங்க. திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருங்க. உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக குறைஞ்சிடும். துலாம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சியில என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும்? துலாம் ராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்? துலா ராசிக்காரங்களை பார்க்கும் பொழுது இவங்களுக்கு வந்து இது வந்து அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த முறை வந்து 5ஆம் இடத்துல சனி பகவான் வந்து குழந்தைகள் உடல்நல பாதிப்பு, குழந்தைகளால் பிரச்சனைகள், ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய இழப்புகள் வர்றது, அதே மாதிரி காதல் இருந்தால் காதலில் பிரச்சனைகள் வர்றது, அதே பூர்வீக சொத்து இருந்தால் அதில் பிரச்சனை, இந்த மாதிரி கொஞ்சம் மனசு வந்து எப்பவுமே ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கும். எதுலையுமே முடிவு எடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழல்லே இருந்திருப்பாங்க. எல்லாத்தையுமே தள்ளி போட்டுட்டே வருவாங்க. ஒரு தெளிவில்லாத மனநிலை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். சரி, இப்போ என்ன நடக்கும் சார்? இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும். 6ஆம் இடத்துக்கு சனி பகவான், 6ஆம் இடத்துல சனி பகவான் வர்றது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடியது. அதாவது வந்து பொதுவாகவே சனி வந்து 3, 6, 11 வரும்பொழுது எல்லாத்தையுமே மாற்றி விட்டுரும். அவங்க லைஃப்பை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும். பிச்சை எடுக்கிறவங்க கூட அன்னைக்கு வந்து பெருசாக அவனுக்கு கூட பிச்சை பாத்திரத்துல பெரிய காணிக்கை விழும். ஓகேங்களா? அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இந்த துளாராசிக்காரர்கள். ஸோ இப்போ வந்து அவங்க என்ன முயற்சி எடுத்தாலும் அதில் மிகப்பெரிய சக்ஸஸ். எவ்வளோ பெரிய கேஸாக இருந்தாலும் அது இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி லாட்ரி டிக்கெட் வாங்கினா லாட்ரிக்கு பெரிய அளவு பணம் வர்றது, இந்த மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டம். அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய அரசியல் வந்து மிகப்பெரிய வெற்றிகள். எலெக்ஷனில் இந்த நேரத்தில் துளாராசிக்காரங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா எலெக்ஷன் பீரியட் இல்லையா, ஜெயிச்சிருவாங்க. எல்லா வகையிலுமே மிகப்பெரிய அனுகூலமான காலகட்டமாக இந்த துளாராசிகள் நினைச்சதை சாதிக்கலாம். அதாவது வந்து நான் இவ்வளோ நாளாக முயற்சி பண்ணி எதுவுமே நடக்கல, இப்போ கண்டிப்பாக நீ முயற்சி பண்ண நடக்கும். ஓகேங்களா? நீ எதை நோக்கி போறியோ அதில் வந்து மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா பிளானட்டரி பொசிஷன் பார்த்தா ஜூன் மாதம் வரைக்கும் 9ல் குரு, அதுவும் சூப்பராக இருக்குது. சனி 6ல், அதுவும் சூப்பராக இருக்குது. 11ல் கேது, அதுவும் சூப்பராக இருக்குது. 5ல் மட்டும் ராகு, அது மட்டும் லைட்டாக கன்ஃபியூஷன் கொடுக்கும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு அற்புதமான காலகட்டம், நினைச்சதை சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போதுங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பரிகாரம்? இவங்களுக்கான பரிகாரம் அப்படியே மேரேஜ் ஆயிருந்துச்சுன்னா அவங்க மாமியாருக்கு ஒரு சனிக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமையில ஒரு புடவை வாங்கி கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. புடவை மட்டும் கொடுக்கக்கூடாது. முக்கியமாக புடவை, ஸ்வீட்டு, பழம்லாம் வாங்கி கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். ஒரு முறை வாங்கினா போதும். அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்க, அவங்களுக்கு சொந்த அத்தை இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து புடவை வாங்கி கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். இது வந்து வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கிழமையில் பண்ணணும். இது வந்து ஒரு சூப்பராக ஒர்க் ஆகும். அதை பண்ணி முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துடும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு
வரக்கூடிய சனி பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும்? அவங்க என்னென்ன விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், கவனமாக இருக்கணும்? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது அவங்க வந்து அர்த்தாஷ்டம சனியிலே இவ்வளவு நாள் இருந்தாங்க. தாய் உடல்நல பாதிப்பு, தாயுடன் கருத்து வேறுபாடுகள், உறவுகளால் மனக்கசப்புகள், வீடு வாகனம் சொத்து தொடர்பான விஷயங்கள பிரச்சனைகள் வருது, வாகன பயணங்கள்ல சின்ன சின்ன விபத்துக்கள் வர்றது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க நடந்திருக்கும். சின்ன சின்ன தடைகள் சந்திச்சிருப்பாங்க. இப்போ வந்து 5ஆம் இடத்துக்கு சனி போகணும். ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். ஆனாலும் எதுலையுமே முடிவெடுக்க முடியாத நிலை, மனக்குழப்பம் அதிகமாகிறது, எதுவும் எண்ணம் ஓடிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வர்றது, குழந்தைகள் உடல்நல பாதிப்பு, குழந்தைகளால் மனக்கசப்புகள் வர்றது, குழந்தைங்க நட்பு வட்டங்களுக்கு வந்து தப்பாக அமைகிறது, அவங்களால பிரச்சனைகள் வர்றது, ஷேர் மார்க்கெட்டில் ப்ராப்ளம் வர்றது, லவ் ப்ராப்ளம் வருது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பெருசாக பயப்பட வேண்டாம். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் வந்து 9க்கு வந்துடுறார். அப்போ வந்து ராசியை பார்க்குறார். ஸோ கண்டினியூஸாக இப்படி இருக்காது. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதனால வந்து இந்த விஷயங்கள் அவங்க கவனமாக இருந்துட்டா போதும். அவங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, இவங்களுக்கான பரிகாரம் சார்? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா அனாதை இல்லங்கள் இருக்கு இல்லையா, அனாதை குழந்தைகள் இருக்கு. அந்த குழந்தைகள் இல்லத்துக்கு சனிக்கிழமையில போயிட்டு ஃபுட்டு டொனேஷன் கொடுக்கணும். ஸோ இது வந்து அனாதை இல்லங்களில் போய் கொடுக்கணும். இதுக்கு வேற பரிகாரமே கிடையாது. இதே தான் ஒரே பரிகாரம். நான் வேற ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்னா கொஸ்டினே கிடையாது. ஓகேங்களா? அவங்களுக்கு போயிட்டு நீங்கள் அனாதை நிலையத்தில் சனிக்கிழமையில போயிட்டு ஃபுட் டொனேஷன் கொடுங்க. மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும்? அவங்க என்னென்ன விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்? தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இவ்வளவு நாள் வந்து 3ஆம் இடத்துல சனி பகவான் இருந்ததுங்க. 3ஆம் இடத்துல சனி பகவானுக்கு மிகப்பெரிய நன்மை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு 7.5 வருஷமா 7.5 சனி முடிஞ்சு 3ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது அந்த 7.5 சனியில் என்னென்ன நெகட்டிவ் கொடுத்தாரோ அதெல்லாம் மாற்றிட்டு போயிடுவார். ஸோ அந்த மாதிரி அதாவது வந்து எப்பயுமே நம்ம எதுக்காக ஒரு இழப்பு வருதுன்னா அதுக்கு 1000 காரியங்கள் தான். அந்த இழப்பை கொடுக்கறது பிளானட் தான். ஸோ அப்போ அந்த இழப்பை கொடுத்த பிளானட்டு ஒரு நன்மை கடைசியில் கொடுத்தா தான் நம்ம வாழ்க்கையை அடுத்த லெவல் கொண்டு போகும். ஓகேங்களா? ஏன்னா அந்த 7.5 வருஷம் அவன் நெகட்டிவ் கொடுத்துட்டான்னா அதிலே விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னா இன்னும் டிப்ரெஷனில் போயிடுவோம். ஓகேங்களா? அப்போ வந்து சனி அந்த மாதிரி பாசிட்டிவ் பண்ணிட்டு போகும். அந்த மாதிரி இவ்வளோ நாள் ஒரு 3ஆம் இடத்துல இருக்கும்போது நிறைய பாசிட்டிவ் கொடுத்து, பட் இப்போ 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரும்போது தாய் உடல்நல பாதிப்பு, தாயோட கருத்து வேறுபாடுகள், உறவுகளால் மனக்கசப்புகள், அப்புறம் எடுக்கும் முயற்சிகளை தடைகள், அதே மாதிரி படிக்கிற பசங்க அவங்க கொஞ்சம் மந்தமாவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்கு மந்தமாகறாங்கன்னா உடனே அதுக்கு மெடிடேஷன் பண்ணுறது, நல்லா படிக்கிறது, அன்னைக்கு படங்கள் அன்னைக்கு இந்த மாதிரி மாற்றிக்கணும். நீ வந்து மந்தமாக நான் மந்தமாக தான் இருப்பேன்னு நீ நினச்சக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் சின்ன சின்ன விபத்துகள் வரும்போது கொஞ்சம் சாலைகளில் வண்டி ஓட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மாதிரி இருந்துட்டாவே போதும். ரொம்ப பயப்பட வேண்டாம். ஏன்னா ஜூன் மாதம் வரைக்கும் குருவோட பார்வை இருக்குது. அதுக்கப்புறம் 10க்கு அதுக்கப்புறம் 8க்கு போகுது. 8க்கு போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராகு கேதுவோட எஃபெக்ட் வந்து ராகு 3ஆம் வீட்டிலே இருக்கிறார். அது வந்து ஒன்றும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. இந்த விஷயத்தில் நம்ம என்ன விஷயம் சொல்கிறோமோ அந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. ஓகே, இவங்களுக்கான பரிகாரம்? இவங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னா அவங்களுடைய அம்மா கிட்ட சனிக்கிழமையில அவங்களுக்கு புடவை வாங்கி கொடுத்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அது ஸ்வீட்டு பழம்லாம் வாங்கி கொடுத்து சனிக்கிழமையில ஒரே ஒரு சனிக்கிழமை வாங்கினா போதும். இல்லை பிரச்சனை வருதுன்னா அன்னைக்கு போய்ட்டு அவங்க அம்மா காலில் விழுந்தணும். இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஏதாவது வருது அப்படின்னா அன்னைக்கு போய் அவங்க அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். ஓகேங்களா? இதை மட்டுமே பண்ணிட்டு வந்தால் போதும். அவங்களுக்கு வந்து எல்லாம் கரெக்டாயிரும். மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்தும்? அவங்க என்னென்ன விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்? மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் வந்து ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 7.5 வருஷமாக 7.5 சனி, இப்போ வந்து 3ஆம் இடத்துல சனி பகவான் வர்றார். 3ஆம் இடத்துல வரும்போது எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம், எடுக்கும் முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றிகள், இந்த மாதிரியான விஷயங்களை அவர் ஏற்படுத்த போறார். நினைச்ச காரியங்கள்லாம் சாதிக்கக்கூடிய காலகட்டம். அதாவது வந்து ஒரு அரசன் வந்து ஒரு நாட்டு மேலே ஒருத்தர் படையிருக்கிறாங்க. அப்போ அவனை கைது பண்ணி உள்ளே வச்சிடுறாங்க. 7.5 வருஷம் கழிச்சு வெளியே விடுறாங்க. அப்போ வெளியே வந்து அவனுக்கு அந்த பதவியை திருப்பி கொடுக்குறாங்க. இல்லை அவன் போராடி அந்த பதவி அடைஞ்சிடறான். இதுதான் இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு நினைச்சது எல்லாம் சாதிக்க முடியும். தொட்டதெல்லாம் பொண்ணாகும். ஓகேங்களா? இது போது அற்புதமான காலகட்டம். இப்போ ஒரு பைந்தாங்கோழி மகர ராசிக்காரங்க இவன் சரியான பைந்தாங்கோழிங்க அப்படின்னு சொல்றவங்க கூட திடீர்னு அது சாது மிரண்டால் காடு கொள்ளாது இல்லையா, அந்த மாதிரி அவங்க ஒரு தைரியசாலியாக மாறிடுவான். ஓகேங்களா? அதனால வந்து நினைச்சத பணமே இல்லை சார் அப்படின்னா பணம் கொட்ட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதுவும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சூப்பராக இருக்கும். நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குருவும் பார்க்குறாரு. ஸோ ஒரு சூப்பரான டைமு. பேசுகிறத கம்மி பண்ணிக்கணும். ஓகேங்களா? வாய் விடவே கூடாது. எங்கேயுமே யார்கிட்டையும் பேசவே கூடாது. நெகட்டிவாக ஏன்னா இவங்க பேசும்போது நெகட்டிவ் வேர்ட்ஸ் வந்துடும், இல்லைன்னா யாரையும் பகைச்சுக்குவாங்க. அதை பேசுகிறத கம்மி பண்ணிட்டாங்கன்னா இவங்கள மாதிரி சக்ஸஸ்ஃபுல் பர்சன் கிடையவே கிடையாது. ஒரு அற்புதமான காலகட்டம். நினைச்சதெல்லாம் சாதிக்கலாங்க. இதை விட்டுட்டாங்கன்னா அவங்க பின்னாடி ஜெயிப்பாங்க. ஆனால் ஜெயிக்கக்கூடிய நேரம் இது. மகர ராசிக்காரங்க பொறுத்தும் ஜெயிக்கக்கூடிய நேரம் இதுங்க. இவங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏற்கனவே நம்ம சொல்லி ஒரு இதுவான பரிகாரம். மெரினா பீச்சுக்கு போயிட்டு
பாதாம் பால் குடிச்சிக்கிட்டு கேஸ் பலூன் தெரியுமா உங்களுக்கு, அந்த கேஸ் பலூனை பறக்க விடணும். இது வந்து ஒரு சூப்பரான பரிகாரம். நிச்சயமாக இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்ற கேள்வியே கிடையாதுங்க. இது வந்து 100% லாஜிக், 100% ஒர்க் அவுட் ஆகும். கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும், அவங்க என்னென்ன விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்? கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து இப்போ 2ஆம் இடத்துல சனி பகவான் வராருங்க. 2ஆம் இடத்துல வாக்கு சனி அப்படின்னு சொல்லுவோம். அதனால பேச்சில் கவனமா இருக்கணும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியம். அதே நேரத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் வரும். இவங்களுக்கு வர வேண்டிய பணம் வர்றதுக்கு லேட் ஆகும். அதே நேரத்தில் எவ்வளோதான் ஏர்ன் பண்ணாலும் அதுக்கான செலவு வந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து சிக்கனம் சேமிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? மைண்டில் வந்து எப்பவுமே ஒரு தாட் கவலை ஓடிட்டே இருக்கும். முக்கியமாக தாயை பற்றிய கவலைகள் அதிகமாகும். ஸோ அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்கள யாரையும் பகச்சிக்கக்கூடாது. ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். எந்த விஷயத்தையும் அவசர முடிவில் தவிர்க்கணும். ஓகேங்களா? ஜூன் மாதம் வரைக்கும் குருவோட பார்வை இருக்கிறதுனால பெரிய அளவு நெகட்டிவ் இல்லை. ஜூன் மாதம் 6ஆம் வீட்டுக்கு குரு போயிடுவார். அதனால கொஞ்சம் நெகட்டிவ் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பேச்சை குறைச்சிட்டு ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அதாவது வந்து திடீர்னு நல்லாவே இருப்பாங்க, திடீர்னு டென்ஷன் ஆவாங்க. ஓகேங்களா? ஏன்னா மைண்டில் வந்து ஒரு நெகட்டிவ் தாட் போயிட்டே இருக்கிறதுனால. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தாவே இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். பெருசாக பயப்பட வேண்டியதோ கவலைப்பட வேண்டியதோ இல்லைங்க. இவங்களுக்கான பரிகாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஜாங்கிரி, லட்டு, அப்புறம் எள்ளுருண்டை இதை வந்து தானம் கொடுக்கணும். தானம் மதிய சாப்பாட்டுக்கு முன்னாடி தானம் கொடுத்துட்டு சாப்பிடலாம். ஸோ இதை ஜாங்கிரி, எள்ளுருண்டை, லட்டு, மஞ்சள் கலரில் இருக்கணும் லட்டு. இந்த வேற கலர் லட்டெல்லாம் வாங்கக்கூடாது. மஞ்சள் கலரில் மஞ்சள் பூந்தி, அந்த கடலை மாவு செய்கிறாங்க இல்லையா, அந்த பூந்தி இருக்கிற லட்டை வாங்கி தானம், இல்லை பூந்தி கூட வாங்கி தானம் பண்ணலாம். மீன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும், அவங்க என்னென்ன விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும்? மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஜென்ம சனி அப்படின்னு சொல்லுவோம். அவங்க ராசிலே சனி பகவான் வந்து உட்கார்றாரு. அப்போது ஜென்ம சனின்றது கொஞ்சம் கடுமையான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பெரிய வெயிட் வந்து தலைமையில் வச்சா எப்படி இருக்கும், ஒரு பெரிய நம்மளால் தூக்க முடியாத ஒரு பாறாங்கல்லை தூக்கி தலைமையில் வச்சா அதை இறக்கவும் மாட்டான். ஏன்னா சனி 2.5 வருஷம் தலைமையில் ஒரு பெரிய வெயிட் வச்சுருந்தா எப்படி இருக்கும்? சனி வந்து உட்காந்து அழுத்தி பிடிச்சிக்குவாப்புல. அதுவும் அது இரும்பு வெயிட். ஏன்னா சனி இரும்பு. ஓகேங்களா? அப்போது அடிக்கடி தலைவலி வரும், மென்டல் டென்ஷன் அதிகமாகும், யாரையுமே நம்ப முடியாத அளவு. அதை வந்து இது நம்ம நெகட்டிவ்னு சொல்லவே முடியாது. இந்த உலகத்தை யாரெல்லாம் ஒருவன் வந்து மனிதன் வந்து இந்த உலகம் உண்மை, இந்த உலகத்தில் எல்லாரும் இப்படி தான் அப்படின்னு யார் தெரிஞ்சுக்குவா, எப்போ தெரிஞ்சுக்குவா அப்படின்னா அஷ்டமச்சனி நடக்கும் பொழுதும் ஜென்மச்சனி நடக்கும் பொழுதும் இந்த உலகத்தில் யாருமே நல்லவங்க கிடையாது, எல்லாம் ஃப்ராடு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போது இவங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் இவங்களை ஏமாற்ற போகிறாங்க. யாரையுமே நம்ப முடியாத சூழல் வந்துடும். யாரை பார்த்தாலும் ஒரு பய உணர்வு. இவன் எதுக்கு நம்மகிட்ட பழகிறான், இவன் எதுக்கு நம்மகிட்ட பேசுகிறான், அவனோட ஆதாயத்துக்காக தான் நம்ம பண்ணுறான் அப்படின்றது வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா திடீர்னு நிறைய நியூஸ் வரும். அதாவது வந்து திடீர்னு இவங்க வந்தாங்க சார், இவங்க வந்து நான் உங்கள் வீட்டில் வந்து பெருசாக செய்வின்னு இருக்குது, உங்கள் வீட்டில் வந்து இது நடக்க போகுது அது நடக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க சார். அவன் நம்பி நான் பரிகாரம் பண்ணுறேன்னு சொன்னேன் சார். நாங்கள் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போனோம், நகை வைக்க சொன்னேன் சார், நகை தூக்கிட்டு ஓடி போயிட்டான் சார். நிறைய நியூஸ் வருது இல்லையா? இது எல்லாமே இந்த மீனராசிக்காக தான் இந்த தடவை. ஓகே, இது யாருக்கு நடக்கும்னா மீனம், சிம்மம். ஸோ அந்த மாதிரி யாரையுமே நம்ப முடியாது. சொல்லி எவன் எப்படியாவது வந்து ஏமாத்திட்டு போயிடும். நீ எவ்வளோ பெரிய அறிவாளியாக இரு, நீ எவ்வளோ பெரிய ஜீனிஸாக இரு, நான் அரசியல் சாணக்கியன்னு கூட சொல்லு, ஆனால் இந்த விஷயம் நடந்தே தீரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாருமே முழுசாக நம்ம கூட எப்பயுமே விழிப்புணர்வோடு செயல்படணும். இது சரியா தப்பா அப்படின்னு எதுலையுமே முடிவெடுக்க முடியாத ஒரு சூழலை கொடுக்கும். இது ஏதாவது ஒரு டிபெண்ட் பண்ணிவிட்டு இந்த அடுத்த முடிவு தள்ளி போட்டுகிட்டே போவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரொம்ப பொறுமை வேணுங்க. ஒரு சன்னியாசி வாழ்க்கை மாதிரி இருக்கும் ஒரு 2.5 வருஷம். இருந்தாலும் பரவாயில்ல, பொறுமையாக நிதானமாக இருங்க. உங்களை சுற்றி என்ன நடக்குது எல்லாத்தையுமே கவனிங்க. நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா எல்லாரும் உங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கான பரிகாரம் வந்து மீன் இருக்கு இல்லையா, மீனுக்கு வந்து உணவு கொடுக்கறது. அது வந்து ஒரு நல்ல பரிகாரம். முடிஞ்ச வரைக்கும் இதனுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு ஒரு சனிக்கிழமை இல்லை வேலைக்கிழமையில் திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஒரு சன்னியாசிகள் அப்படின்னா நீங்கள் சன்னியாசிகள்னா சாமியார் தான், உண்மையான சாமியார் இப்போ எங்கே இருக்காங்க நமக்கு தெரியாது, அது வேறு விஷயம். சன்னியாசிகள் அப்படின்னா யாசகர். அவங்களுக்கு வந்து காவி உடை, ஒரு ஷர்ட்டு, அந்த மாதிரி ஷர்ட்டு வேஷ்டி, அந்த மாதிரி காவி உடை வாங்கி கொடுத்து முழு வேலை உணவு, அதாவது வந்து சும்மா சொப்பில் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. முழுசாக அவங்களுக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுக்கலாம், கௌரவமாக வாங்கி கொடுக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் சனியால் தான் அவமானங்கள் வரும்.
யாருக்கு அவமானம், நீ அடுத்தவனை அவமானப்படுத்தா அந்த அவமானம் உனக்கு ரிவெஞ்ச் எடுத்து வரும் சனி. ஸோ சனி வந்து பழி வாங்கக்கூடிய கிரகம். கடவுள்கள்லாம் பழி வாங்க மாட்டாங்க, நம்ம கர்மான்றதையும் பழி வாங்க, நம்ம என்ன தப்பு செஞ்சோமோ அது நமக்கு இந்த ஜென்மத்தில் கிடைக்கும் அப்படின்னும் போது நீ அவனை அந்த சன்னியாசி அந்த பிச்சைக்காரன் நீ மதிச்சுனா உன் மதிப்பு உயரும். தொடர்ந்து 12 ராசிகளுக்கும் சனி பயிற்சி என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும், எது பெஸ்ட்டாக இருக்கும், என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. தொடர்ந்து எல்லாருக்கும் தொடர்ந்து என்னென்ன மாற்றங்கள் வருதோ அதை தொடர்ந்து பேசிட்டே இருக்கலாம். நன்றி. நன்றிங்க. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. Plan your next summer escape with Grand Royal Tours. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots.